வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க திருத்தம் மேற்கொள்ள இன்றும் நாளையும் சிறப்பு முகாம். பிப்ரவரி 17 இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியாகும் சூழலில் தலைமை தேர்தல் ஆணையம் ஏற்பாடு. தென் தமிழக மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தகவல். சென்னையில் அதிகாலை வேளையில் பனிமூட்டம் நிலவும் என்றும் கணிப்பு. தென்மேற்கு வங்கக்கடலில் ஜனவரி 6ஆம் தேதி உருவாகிறது புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி. காவிரி படுகை தென் மாவட்டங்களில் மழை பெய்யும் என கணிப்பு. பழைய ஓய்வூதிய திட்டம் தொடர்பாக முக்கிய அறிவிப்பை இன்று வெளியிடுகிறார் முதல்வர் ஸ்டாலின். அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் போராட்டம் நடத்தி வரும் நிலையில் திடீர் திருப்பம். குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணனுக்கு சென்னை மக்கள் மாளிகையில் தேநீர் விருந்து மற்றும் வரவேற்பு விழா. எடப்பாடி K பழனிசாமி, நயினார் நாகேந்திரன், L முருகனுடன் தமிழக அமைச்சர்களும் பங்கேற்பு. சூரியன் உதயமாவதும் மறைவதும் யதார்த்தம்தான். சென்னையில் MGR பல்கலைக்கழக விழாவில் குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் பேச்சு. வெற்றியும் தோல்வியும் என்பது மாறி மாறி வரக்கூடியது என்பதை நாம் அனைவரும் உணர வேண்டும். எப்படி காலையிலே சூரியன் உதிக்கிறானோ அப்படி உதிக்கின்ற பொழுதே அது மாலையிலே மறைந்துவிடும் என்பது யதார்த்தம். ஜனவரி 19ஆம் தேதி தஞ்சை செங்கிப்பட்டியில் திமுகவின் டெல்டா மண்டல மகளிர் அணி மாநாடு. வெல்லும் தமிழ் பெண்கள் என்ற தலைப்பில் மாநாடு நடைபெறும் என அறிவிப்பு. தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக இணையதளத்தில் இருந்து MGRின் பெயர், படம் நீக்கப்பட்டுள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி K பழனிசாமி கண்டனம். MGRின் புகழை அழிக்க நினைப்பவர்கள் அழிந்து போவார்கள் எனவும் சாடல். தமிழுக்கென்றே தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட மாபெரும் தலைவரின் பெயரை மறைக்க முயற்சி என அமமுக பொதுச் செயலாளர் TTV தினகரன் குற்றச்சாட்டு. தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக இணையதளத்தில் MGRின் பெயர், படம் இடம்பெறுவதை உறுதி செய்ய வலியுறுத்தல். ஒரு சிலரின் சுயநலத்தால் தமிழ்நாடு காங்கிரஸ் அழிவின் பாதையில் செல்வதாக அக்கட்சியின் MP ஜோதிமணி பரபரப்பு குற்றச்சாட்டு. எந்தவித கட்டுப்பாடுமின்றி உட்கட்சி பிரச்சினை தொடர்வதாகவும் வேதனை. தமிழ்நாடு காங்கிரசின் சொத்து பாதுகாப்பு உறுப்பினர் சூரிய பிரகாசம் கட்சியிலிருந்து விலகல். காங்கிரஸ் தொண்டர்களை தற்குறிகள் என கூறி செல்வ பெருந்தகை அவமதித்ததாக கடும் குற்றச்சாட்டு. காங்கிரஸ் அழிந்து வரும் கட்சி என்பதற்கு அதன் தமிழக தலைவரே உதாரணம் என அண்ணாமலை விமர்சனம். டெல்லிக்கும் திமுகவுக்கும் காங்கிரஸ் கட்சியினர் ஜால்ரா போடுவதாகவும் கருத்து. ரெண்டு குரூப் தான் காங்கிரஸ்ல, டெல்லி ஜிங்ஜா, தமிழ்நாட்டு ஜிங்ஜா. இந்த ரெண்டு ஜிங்ஜாவை தவிர தமிழ்நாட்டு மக்களுக்காக பேசுற காங்கிரஸ் யாருமே இல்லை. ஆனால் காங்கிரஸ் என்பது அழிந்து கொண்டிருக்கக்கூடிய கட்சி எல்லாத்துக்கும் தெரியும். அதனுடைய தலைவரே ஒரு சான்று. காங்கிரசுடைய தமிழ்நாட்டினுடைய தலைவர் எப்படி இருக்கார் நீங்களே பாருங்க. தாவேகாவில் இணைந்தார் O பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர் JCD பிரபாகர். விஜயை நேரில் சந்தித்து கட்சியில் ஐக்கியம். MGRை பார்த்தபோது ஏற்பட்ட மகிழ்ச்சி விஜயை சந்தித்த போது ஏற்பட்டது. பொறுப்பு இல்லாவிட்டாலும் மாற்றம் நிகழும் என்பதற்காக இணைந்திருப்பதாக JCD பிரபாகர் புதிய தலைமுறைக்கு பேட்டி.
தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு விஜய் வரவில்லை என்றால் அவருக்குத்தான் கேடு. மீண்டும் அழைப்பு விடுத்த பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன். அனுமானங்களின் அடிப்படையில் நீங்கள் சொல்கிறீர்கள் ஒரு தம்பி பலமா இருக்காருன்னு. நாங்க அனுபவங்களின் அடிப்படையில், நாங்கள் ஆட்சியின் அடிப்படையில் நாங்க பலமா இருக்கோம்னு சொல்றோம். அனுபவத்துல பலமா இருக்கிறவோட அனுமானத்துல பலமா இருந்தவர் வந்தா நல்லது, வரலன்னா எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவருக்கு தான் கெடுதல் நான் சொல்றேன். கடற்கரை என்பது ரசிப்பதற்காகத்தான், ஷாப்பிங் மால் அல்ல என சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து. மெரினா கடற்கரையில் உணவு, பொம்மை, பான்சி கடைகள் தவிர வேறு எந்த கடைகளும் இருக்கக்கூடாது என உத்தரவு. தலைநகர் சென்னையை ஸ்தம்பிக்க வைத்த போராட்டங்கள். தூய்மை பணியாளர்கள், இடைநிலை ஆசிரியர்கள், ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் ஒரே நாளில் வீதியில் இறங்கி போராட்டம். மார்கழி மாத பௌர்ணமியையொட்டி திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் குவிந்த பக்தர்கள். நிலாவின் வெளிச்சத்தில் கிரிவலம் சென்று சுவாமி தரிசனம். சிதம்பரம் நடராஜர் கோவிலில் ஆருத்ரா தரிசன விழா கோலாகலம். வண்ண விளக்குகள் அலங்காரத்தில் ஜொலித்த சிதம்பரம். மின்னணு உதிரிப்பாக உற்பத்தி நிறுவனங்களின் திட்டங்களுக்கு மத்திய அரசு ஒப்புதல். 42,000 கோடி ரூபாய் முதலீடுகள் மூலம் அந்நிய செலாவணி மீதமாவதுடன் வேலை வாய்ப்பும் பெருகும். மின்னணு துறையில் தமிழகம் தொடர்ந்து முதலிடம். மத்திய அரசு ஒப்பளித்த திட்டங்கள் மூலம் தமிழகத்தில் 27,166 கோடி ரூபாய்க்கு முதலீடு என டிஆர்பி ராஜா பதிவு. மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் 10 பேர் உயிரிழந்ததற்கு கழிவுநீர் கலந்த குடிநீர் தான் காரணம் என ஆய்வக அறிக்கையில் தகவல். ஏழைகள் இறப்பின் போதெல்லாம் பிரதமர் மோடி மௌனம் சாதிப்பதாக ராகுல் காந்தி விமர்சனம். ஜம்மு காஷ்மீரின் குல்மார்க், பகல்காம், சோனாமார்க் பகுதிகளில் அதிகரித்த பனிப்பொழிவு. குளிரை ரசித்து விடுமுறையை கொண்டாடி மகிழும் சுற்றுலா பயணிகள். மெக்சிகோவில் 6.5 ரிக்டர் அளவில் பதிவான சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். கட்டிடங்கள் குலுங்கியதால் அச்சத்தில் வீதியில் தஞ்சமடைந்த மக்கள். ஈரானில் அரசுக்கு எதிராக தீவிரமெடுக்கும் போராட்டம். வன்முறையை கையாண்டால் அமெரிக்கா களத்தில் இறங்கும் என ட்ரம்ப் பகிரங்க எச்சரிக்கை. மீண்டும் 1 லட்சம் ரூபாயை தாண்டியது ஆபரண தங்கத்தின் விலை. 1 கிராம் வெள்ளி 4 ரூபாய் உயர்ந்து 260 ரூபாய்க்கு விற்பனை.